இப்போ பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அனகோண்டா மூவியோட ரீபூட் ஃபிலிம் இது. இப்போ ரீசெண்டாக 2025 ரிலீஸ் ஆன அனகோண்டா ஃபிலிம் இது. இது வந்து நீங்கள் பார்க்குற நார்மல் அனகோண்டா மூவி மாதிரி இருக்கவே இருக்காது. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபன் ஃபில்டு, சூப்பர் ஃபன் ஃபில்டு மூவி இது. நான் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். தமிழில் சான்ஸே இல்லை. எனக்கு செம்ம ஹாப்பி, செம்ம ஃபன்னு, சூப்பராக இருந்தது படம். அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபன் எல்லாமே இருந்துச்சு. சீரியஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அனகோண்டாவோட சீன்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்னேக் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஹோல் ஃபேமிலி நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் படம் இருந்துச்சு. இது வந்து மஸ்ட் வாட்ச். ஸோ படம் எப்படி போகும்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்னாவே இருக்காங்க, ஒன்னாவே வந்து லைஃப்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க. அப்புறம் வேலைக்கு போகிறாங்க, பெரியவங்க ஆகுறாங்க. ஒருத்தர் ஆக்டராக இருக்காரு, ஒருத்தவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வந்து வீடியோ எடிட்டிங், அந்த வெட்டிங் ஷூட்ஸ்லாம் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்காரு. இவங்கெல்லாம் ரேண்டமாக வந்து ஒரு பர்சனோட பர்த்டே அன்னைக்கு மீட் பண்ணுறாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தரோட பர்த்டேக்கு மீட் பண்ணும்போது யதார்த்தமாக வந்து நம்ம அனகோண்டா மூவி ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம சின்ன வயசுலாம் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பார்ட்டியில் வந்து அவங்க சின்ன வயசில் எடுத்த மூவியை வந்து போட்டு காட்டுறாரு. பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக ஏறுறாங்க. அப்போ வந்து ரியலாகவே சீரியஸ் டாக் வருது, இந்த படத்தை ரீபூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரீபூட் பண்ணலாம் முடிவு எடுத்த உடனேயும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அப்படி இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் லாஸ்டெல்லாம் ஒத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க, ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடி பக்காவா. லாஸ்ட்ல வந்து அனகோண்டாவை ரெடி பண்ண சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்னேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனை கான்டாக்ட் பண்றாங்க. அந்த பர்சன் வந்து அவர்கிட்ட பேபி அனகோண்டாவை கொண்டு வராரு. பேபி அனகோண்டாவை கொண்டு வந்து அவர் காட்டுறாரு. அதை வச்சு இனிஷியலா மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்ஸ்லாம் எடுக்க போறாங்க. எடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, இனிஷியல் ஷாட்ல வந்து அனகோண்டாவை கிட்ட வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு ஷாட். அதுல வந்து ஹீரோ வந்து ரொம்ப பயந்து அனகோண்டா வந்து கீழே போட்டுறாரு தண்ணிக்குள்ள. அது என்ன பண்ணுது, அந்த இது இருக்கிறோம்ல, அந்த ப்ரொப்பலர் இருக்கும்ல நம்ம போட்ல எல்லாம் சுத்தமே, அந்த ஃபேன் மாதிரி கீழே, அதுல பட்டு அந்த பேபியோட பீஸ் பீஸா போயிட்டு செத்துருது. இதுக்கப்புறம் என்ன பண்றது, பாம்பு இல்லை, படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போதையில என்ன பண்றாங்க, உண்மையான பாம்பை பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு 2 பேரு ஹீரோவும் அந்த பாம்புக்காரனும் சேர்ந்து உண்மையான காட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவங்க நேரம் அந்த காட்டுக்குள்ள உண்மையாக பெரிய பாம்பு இருக்கு, உண்மையாவே பெரிய அனகோண்டா இருக்கு. இவங்க யாருக்கும் தெரியவே தெரியாது. இவன் ஒருத்தவன் மட்டும், அந்த பாம்பு பிடிக்கிறவன் மட்டும் உள்ள போறான். ஹீரோ வந்து பயந்து வெளியே வந்துடுறான். அந்த மூவியோட ஹீரோ வெளியே வந்துடுறான். ஐயோ மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்றான். அப்ப இவங்க வந்து ரொம்ப சீரியஸா, ரொம்ப கேஷுவலா எடுத்துறாங்க, அவன் ஒன்னா அது வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் காணாம போயிடுறான். இவங்க எல்லாம் பயந்து போயிட்டு சரி என்னதான் எடுத்து போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து இந்த ரியல் பெரிய அனகோண்டாவை பாக்குறாங்க. அந்த மொமெண்ட்லாம் தியேட்டர்ல சரியான ஃபன், சூப்பர்வா இருந்துச்சு. சீனும் சூப்பர்வா இருந்துச்சு. இவங்களோட அந்த காமிக், அந்த லாங்குவேஜ், அவங்க பேசுறது, அதெல்லாம் வந்து டாப் நாட்ச்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க வந்து அனகோண்டா தப்பிச்சு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, செட் ஆக சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. லாஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வருது, உண்மையாக அனகோண்டா ரைட்ஸே இல்லவே இல்லை. அவன் வந்து சும்மா விளையாட்டு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே அவங்க படம் எடுக்க வந்துட்டாங்க. இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட கொஞ்சம் சீன்ஸ் அவங்க ஷூட் பண்றாங்க. எந்த மாதிரி ஷூட் பண்ணுவாங்கன்னா, அந்த ரியல் அனகோண்டாவை பாக்குற மொமெண்ட்ல இவங்க பயப்படுறத வந்து அவனுக்கு வந்து அவங்க போன் கேமராலாம் செட் பண்ணி ரியல் சீன்ஸையும் வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க. பிகாஸ் மூவிக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அந்த சீன்ஸா கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஹாஃப் ஆஃப் த மூவி ஆடி முடிச்சு வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஓகே செட் ஆகாது, கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரும்போது, அப்போ வந்து என்ன ஆகும்னா, சரி ஒரு மூவி வந்து எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியோட டைரக்டர், அதாவது அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்போ என்ன ஆகுது, இந்த நடுவுல ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி, அவங்க ஒரு தீஃப் நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இந்த ஒரு போட்டை திருடிட்டு வந்துடுறாங்க. இவங்க கூடவே நான் தான் அந்த கைடு, அந்த மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமா பண்றாங்க. அந்த ரியல் அனகோண்டாவை பார்க்கும்போது அவங்க ரியலா சுடுறதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க வந்து ஓகே பரவாயில்ல, இவங்க நல்லா பண்றாங்க, ரியலாவே பர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க சுடுறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க வீடியோ எடுத்துப்பாங்க, பிகாஸ் மூவிக்கு தேவைப்படும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மூவியை ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க, இந்த பொண்ணை வச்சு படம் எடுத்துலாம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து அந்த 2 பேருக்கு பிடிக்காம அவங்க போயிடுறாங்க. அவங்க போற மொமெண்ட்ல அந்த அனகோண்டா வர சீன்ஸ், அந்த சேஸ் பண்ற சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த தீஃப், அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்து இவங்க எல்லாரையும் மிரட்டி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அப்போ போகும்போது அந்த டைரக்டர் வந்து அனகோண்டா முழுங்கினோடனே இவங்க பயந்து ஓடுறாங்க. அந்த சீன்லாம் ஆக்சுவலி செம்ம பயங்கரமான சீனு. ஆனா அந்த படத்துல வந்து ரொம்ப ஃபன்னா எடுத்துப்பாங்க, ரொம்ப ஓவர் ஃபன் ஃபீல்டு.
அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த அவரோட டெட் பாடி எடுத்துட்டு வந்து வச்சு, டெட் பாடிக்கு வந்து மேல வந்து ஒரு பன்னியை வச்சு, அனகோண்டாவுக்கு ட்ராப்பா அதை வச்சு அனகோண்டாவை வந்து காலி பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான்லாம் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். லாஸ்ட்ல தான் தெரிய வரும் அங்க வந்து இறந்தே போறான், உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிக்கிற அந்த சீன், அந்த சேஸ் சீன்லாம் சூப்பர். கடைசியில பார்த்தா அந்த பன்னிக்கும் உயிர் இருக்கும், அந்த பன்னி செத்து இருக்காது. இவன் தலைமையில அந்த பன்னியை வச்சுட்டு ஓடுற அந்த சீன்லாம் வந்து ரொம்ப 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 ஃபன், எக்ஸ்ட்ரீம்லி ஃபன் ஃபில்ம். நான் ரீசெண்டா வந்து ரொம்ப பயங்கரமா சிரிச்ச ஒரு ஃபிலிம்னா அதுவும் இந்த ஃபிலிம்க்கு நான் இவ்வளவு சிரிப்பேன் எதிர்பார்க்கல. உண்மையா ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போய் ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அனகோண்டா இஸ் மஸ்ட் வாட்ச். அதுலயும் வந்து ஒரு சில இன்பிட்வீன் டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எண்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எண்டிங் சீன்ஸையும் வந்து அவங்க அந்த மூவியா கேப்சர் பண்ற அந்த சீன்ஸ், அந்த நிறைய விஷயம், அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஃபன் ஃபில்ம். உண்மையாவே இப்ப நாங்க ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா போயிட்டு ஒரு அனகோண்டா ஃபிலிம் எடுக்க போறோம்னா அது எப்படி இருக்குமோ அதுதான் படமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மஸ்ட் வாட்ச். நிறைய பேர் சொல்லலாம் பழைய அனகோண்டா மாதிரி இல்ல, அது உண்மைதான். அவ்வளவு வந்து டேஞ்சரஸாவும் சீரியஸாவும் இல்லை, ரொம்ப உண்மை. ஆனா இந்த மாதிரி ஃபன்னா கொண்டு போகும்போது மேக்ஸிமம் ஆடியன்ஸ் ரீச் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பாருங்க, படம் பார்த்துட்டு உங்க ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கீழே சொல்லுங்க. இது நான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். பட் இதெல்லாம் இல்லாம அந்த ஃபன் ஃபீல்ட வந்து நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும். எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல.